அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பெரும் செல்வச் செழிப்போடு சந்தோஷமா இல்லறம் நடத்திக்கிட்டு இருந்த பரமதத்தனும் புனிதவதியும் எதற்காக பிரிஞ்சாங்க? புனிதவதியா இருந்தவங்க எப்படி காரைக்கால் அம்மையாக மாறினாங்க? அழகாக இருந்த காரைக்கால் அம்மையார் எப்படி பேய் உருவத்தை ஏத்துக்கிட்டாங்க? அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சிவாலயங்கள்லையும் நம்ம 63 நாயன்மார்களோட சிலைகளை பார்க்குறோம். இதில் 62 நாயன்மார்கள் நின்ன கோலத்தில் இருக்கும்போது காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் எதற்காக இருக்காங்க? சிவபெருமானே அம்மையேன்னு கூப்பிட்டு அழைச்சி உட்கார வச்ச பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல, காரைக்கால் அம்மையாருக்கு எதுக்கு கிடைச்சி? இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிதம்பரம் நடராஜர், காஞ்சி காமாட்சி, திருவாரூர் தியாகேசர் ஆகிய தெய்வ நாமங்களின் முன்பாக அவ்வூர் பெயர் சேர்ந்துள்ளது. மனிதர்களாகிய நாம் கூட நம் பெயருக்கு முன்பாக ஊரை சேர்த்து சொல்வது என்பது இன்றும் வழக்கத்தில் உள்ளதை நாம் கண்கூடாக காணலாம். காரணம், அவ்வூரை சார்ந்தவர் என்றும் அதற்கென ஒரு பெருமையையும் மகிமையையும் மதிப்பையும் அவ்வூருக்கு ஏற்படுத்தி தருகின்றோம். அதேபோல காரைக்கால் அம்மையாரான இப்பெண்மணியின் இயற்பெயர் புனிதவதியாகும். அம்மையார் அவர்கள் ஈசன்பால் வைத்த அன்பால் அவர் மீது அளவு கடந்த பக்தி செலுத்தி வந்த காரணத்தால் இறைவனின் அருளை பரிபூரணமாக பெற்று அவரை யாவரும் அம்மையார் என்றே அழைத்து வந்தனர். அம்மையார் காரைக்காலில் பிறந்ததனால் காரைக்கால் அம்மையார் என்ற பெயர் பெற்றார். நம் முன்னோர் கடல் கடந்து பல நாடுகளுக்கு சென்று நமது கலாச்சாரத்தை புகழ்பட பரப்பி வந்தனர். வியாபார நிமித்தமாக வணிகர்கள் துறைமுகங்களில் கப்பல்களில் தங்கள் சரக்குகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தார்கள். அத்தகைய துறைமுகங்களில் ஒன்றான காரைக்காலில் வணிகத்துறையில் வல்லமை வாய்ந்த இனத்தினர் பலர் சிறப்புற விளங்கி நேர்மை தவறாது அறநிலை கொண்டு வாணிபம் செய்து வந்தனர். இதன் நிமித்தமாக இந்நகர் வணிகத்துறையிலும் நாகரிகத்திலும் சிறந்து விளங்கியது. வெளிநாடுகளிலிருந்தும் வியாபார பொருட்கள் இங்கு வரவே வாணிபமும் சிறப்பாகவே நடந்து வந்தது. அழகிய கடற்கரையை கொண்ட இந்நகர துறைமுகத்தில் அணி அணியாக கப்பல்கள் நிறைந்து நிற்கும் காட்சி பார்ப்போர் மனத்தை பரவசமூட்டும். இந்நகரம் பரந்த வீதிகளோடும் இரு பக்கங்களிலும் மாட மாளிகைகளுடனும் அழகு நிறைந்து காணப்படும். அத்தகைய மாளிகை ஒன்றில் தனதத்தன் என்னும் பெரும் வணிகன் நேர்மையான முறையில் கடின உழைப்பின் மூலம் பொருளீட்டி அதை நல்வழியில் பயன்படுத்தி இல்லறத்தை நல்லறமாக நடத்தி வந்தான். அத்துடன் சிவபெருமானிடம் பெரும் ஈடுபாடு கொண்டு சிவனடியார்களுக்கு தொண்டாற்றி சிவநேச செல்வனாகவும் நற்குணங்களுக்கு உறைவிடமாகவும் வணிக குலத்திற்கு தலைவனாகவும் இருந்து பெரும் புகழுடன் விளங்கினான். நிறைந்த செல்வமும் நற்பெயரும் இருந்து யாது பயன்? அவனுக்கு மக்கட்செல்வம் இல்லாத குறை. அதனால் நாள்தோறும் அவனும் அவனது துணைவியாரும் சிவபெருமானை விடாது வழிபட்டு வந்தனர். அதன் பயனால் அவனுக்கு திருமகளுக்கு ஒப்பான ஒரு பெண்மகவு பிறந்தது. வணிகர் குலம் செழிக்க அவதரித்த அம்மகவுக்கு புனிதவதி என்று பெயரை சூட்டி மகிழ்ந்தனர். பின் ஜோதிட வல்லுநர்களை அழைத்து ஜாதகத்தை கணித்ததும் இப்புனிதவதி மனித பிறப்பாயினும் தெய்வாம்சம் நிறைந்து விளங்குபவளாகவும் மேலும் உலகம் மெச்சும் உயர் சிறப்பினை எய்துவாள் என்றும் ஜோதிடர் பலர் ஒரே முகமாக எடுத்துரைத்தனர். இதை கேட்டு தனதத்தன் மகிழ்ச்சியில் மூழ்கினான். இறை மனம் கமல அழகின் கொழுந்தன வளர்ந்த புனிதவதி இளம் வயதிலேயே சிவனடியார்களை கண்டால் மகிழ்ந்து கைகூப்பி வணங்குவாள். பெற்றோருடன் அன்றாடம் சிவாலயத்துக்கு சென்று இறைவன் முன் மனமுருகி பக்தி செய்வாள். இவளது நற்பண்பினை அறிந்த தனதத்தன் பல கலைகளையும் அறிவு நூல்களையும் கற்றுத்தரவே அவற்றை நன்கு பயின்று திறமையுடன் விளங்கினாள். இவ்வாறு இளமையில் இறைவனின் திருவடியை பற்றி வளர்ந்து வரும் நாளில் புனிதவதி நாளடைவில் மங்கை பருவம் அடைந்தாள். புனிதவதி அருங்குணமும் பேரழகும் திருமணத்துக்குரிய அனைத்து அம்சங்களையும் பெற்று விளங்கினாள். இதனை அறிந்த வணிகர்கள் குலத்தவர்கள் அவளுக்கு திருமணம் பேச எண்ணினர். இந்நிலையில் சோழ நாட்டிலுள்ள நாகப்பட்டினத்தில் நிதிபதி என்ற
பெரும் வணிகன் நற்பண்புகள் கொண்டு செல்வ சீமானாக விளங்கினான். அவனது மகன் பரமதத்தனும் தந்தையைப் போல வணிகத்துறையில் பெரும் சிறப்புடன் விளங்கினான். நிதிபதி தன் மகனுக்கு திருமணம் செய்ய ஏற்ற பெண்ணை தேடி வரும் சமயம் புனிதவதியை பற்றி கேள்வியுற்றதும் உடன் தன் மகன் பரமதத்தனுக்கு பெண் கேட்டு வரும்படி தன் குலத்து முதியவர்களை காரைக்காலுக்கு அனுப்பி வைத்தான். சென்ற அவர்கள் தனதத்தனை சந்தித்து பரமதத்தனின் நற்பண்புகளை இனிது எடுத்துரைத்து புனிதவதியை பரமதத்தனுக்கு திருமணம் செய்து தருமாறு கேட்டனர். உடன் தனதத்தன் தன் மனைவி உறவினர் மற்றும் பெரியவர்களையும் நன்கு கலந்து ஆலோசித்த பின் பரமதத்தனுக்கு பெண் கொடுக்க தன் சம்மதத்தை அவர்களிடம் மகிழ்வோடு தெரிவித்தான். அவர்களும் முகூர்த்தத்திற்கான நன்னாளை குறித்து கொண்டு நாகைக்கு திரும்பி நிதிபதியிடம் இந்நற்செய்தியை தெரிவித்தனர். அச்செய்தியை கேட்டதும் நிதிபதி மகிழ்ந்தான். பின் நிதிபதி தன் உறவினர்களுடன் காரைக்காலை அடைந்தான். பரமதத்தன் மாப்பிள்ளைக்குரிய மாலையும் மணிகளையும் அணிந்தவாறு அழகுடன் வந்ததை யாவரும் கண்டுகளித்தனர். தனதத்தனும் அவருடைய உறவினர்களும் மாப்பிள்ளை வீட்டாரை வரவேற்று தக்க மரியாதை செய்து உபசரித்தனர். திருமண தினத்தன்று குறிப்பிட்ட முகூர்த்த வேளையில் வேத முறைப்படி புனிதவதியாருக்கும் பரமதத்தனுக்கும் யாவரும் போற்றும்படியாக திருமணம் நடந்தேறியது. திருமணம் முடிந்தபின் தனதத்தன் புனிதவதியையும் பரமதத்தனையும் நாகைக்கு அனுப்ப விரும்பவில்லை. இருப்பினும் தன்னிடம் வைத்துக் கொள்ளவும் எண்ணம் கொண்டானில்லை. எனவே தன் மாளிகையின் சமீபத்திலேயே அழகியதொரு வீட்டை கட்டி கொடுத்து பெரும் நிதியையும் பிற பொருட்களையும் தந்தான். அதில் இருவரையும் இருக்கச் செய்து இல்வாழ்க்கை பயணத்தை இனிது நடத்துமாறு புனிதவதிக்கு நல்மொழிகள் பல கூறினான். பின் அனைத்து ஏற்பாடுகளையும் அவர்களுக்கு நல்ல முறையில் அமைத்து கொடுத்தான். புனிதவதியும் பரமதத்தனும் காரைக்காலில் தங்களுக்கென கட்டப்பட்ட அழகியதொரு வீட்டில் இல்லறத்தை இனிதியை நடத்தி அறம்பலவும் செய்ததோடு ஏழைகள், அறவோர், துறவியர், சிவனடியார் போன்றோர்களுக்கு நாள்தோறும் முகம் மலர்ந்து ஈதலும் வந்த விருந்தினரை அகமகிழ்ந்து உபசரித்தும் வந்தனர். பரமதத்தன் தன் வாணிபத் தொழிலை நன்கு கவனித்து பெரும் பொருளீட்டி வந்தான். ஆக இவர்கள் இல்லற வாழ்க்கை நல்லறமாக நடத்தி வந்தனர். இவ்வாறாக இல்லற வாழ்க்கையை இவர்கள் நடத்தி வரும் காலத்தில் புனிதவதி வரும் சிவனடியார்களுக்கு அன்புடன் அமுது படைத்து பொன்னும் பொருளும் கொடுத்து அவர்களது திருவடி வணங்குவாள். இவளது சிவபக்தியையும் பெரும் சிவ தொண்டையும் கண்டு மகிழ்ந்து தனக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைந்ததை எண்ணி பரமதத்தன் மிக மகிழ்ந்தான். இவ்வாறு இருக்கையில் ஒரு நாள் பரமதத்தன் வாணிபம் செய்யும் இடத்தில் சில முக்கிய பயன் கருதி வணிக அன்பர்கள் சிலர் அவனை காண வந்தனர். வந்த அவர்களை பரமதத்தன் அன்புடன் வரவேற்றான். அவர்களும் மரியாதை நிமித்தமாக 2 மாங்கனிகளை பரமதத்தனிடம் அளித்து வந்த வேலையை முடித்து கொண்டு அவனை வணங்கிச் சென்றனர். அந்த 2 கனிகளையும் தன் பணியாளன் மூலமாக தன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான். பணியாளனும் அக்கனிகளை புனிதவதியிடம் சேர்ப்பித்தான். பின் புனிதவதி பகல் உணவை தயார் செய்து கொண்டிருக்கையில் வீட்டு வாயிலிலிருந்து சம்போ சிவசம்போ மகாதேவா என்ற குரல் வரவே உடன் வாயிற்பக்கம் விரைந்து சென்றாள். அங்கு வயது முதிர்ந்த சிவனடியார் ஒருவர் பசியுடன் சோர்வாக இருப்பதைக் கண்டதும் சிறிதும் காலம் தாழ்த்தாத அம்மையார் அவரை உள்ளே அழைத்து ஆசனம் ஒன்றில் அமரச் செய்து இலையிட்டு அவருக்கு இனிய உணவு படைக்கத் தொடங்கினாள். உணவுடன் கலந்து உண்ண கரியமுது தயாராகாததால் வெறும் அன்னத்தை மட்டும் படைத்து யாது பயனென கருதிய அவள் பின் தன் கணவன் கொடுத்து அனுப்பிய மாங்கனிகளின் நினைவு வந்தது. தனக்கென எப்படியும் நம் கணவர் ஒரு மாங்கனியை தருவார் என்ற முழு நம்பிக்கையுடன் உட்சென்று மாங்கனி ஒன்றை கொணர்ந்து அடியாரின் இலையில் மகிழ்வோடு பரிமாறினாள். பசியுடன் வந்த அடியார் மாங்கனியோடு திருவமுதை அருந்திய பின் மகிழ்ச்சி மிக கொண்டு புனிதவதியை இதயம் குளிர வாயார வாழ்த்தி மனமாற பாராட்டி மன நிறைவுடன் விடைபெற்று சென்றார். அடியார் சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் பரமதத்தன் நண்பகல் உணவருந்த இல்லம் வந்தடைந்தான். வழக்கம் போல் நீராடி வழிபாடு முதலியவற்றை செய்தபின் உணவருந்த அமர்ந்தான். அவனுக்கு உணவு படைத்த புனிதவதியார் சிவனடியாருக்கு அளித்தது போக எஞ்சியிருந்த மாங்கனி ஒன்றையும் கொணர்ந்து அவனது கலத்தில் இட்டாள். அதை புசித்ததும் பழத்தின் சுவை மிகவும் கூடியிருந்ததால் மற்றொரு மாங்கனியையும் கொணர்ந்து படைக்குமாறு கூறினான். தன்னைப்போல் மற்றொரு பழத்தை தன் மனைவியும் உண்ணட்டும் என்றெண்ணாத அவன் இன்னொரு கனியையும் கொண்டு வரும்படி கூறினான். புனிதவதியாருக்கு திக்கென்றாயிற்று. மற்றொரு கனி ஏது?
அதைத்தான் வந்த சிவனடியாருக்கு படைத்தாகி விட்டதே, எங்கிருந்து இன்னொரு மாங்கனியை கொண்டு வர முடியும் என்றெண்ணிய அவள் கனியை எடுத்து வருபவள் போல் உட்சென்று பரமனை நினைத்து மனமுருகி வேண்டி நின்றாள். அது சமயம் இறைவன் திருவருளால் அதிமதுர கனியொன்று அவளது கையில் வந்தமர்ந்தது. தனக்கென அருள் புரிந்த இறைவனை மனதில் தியானித்த அவள் களிப்புடன் அக்கனியை கொணர்ந்து கணவனது இலையில் பரிமாறினாள். உடன் பரமதத்தன் அக்கனியையும் உண்டான். அக்கனியானது அதி அற்புத தனிச்சுவை மிகுந்திருப்பதை உணர்ந்ததும் புனிதவதி, இது நான் அனுப்பிய கனி என்று, இது மூவுலகிலும் பெறதற்கரியது. இக்கனி உனக்கு கிடைத்த விவரத்தை மறைக்காது எடுத்துரைக்குமாறு கேட்டான். பொய் என்பதே யாதென அறியாத கற்புக்கரசி புனிதவதி தன் கணவனிடம் எதையும் மறைக்காது நடந்த உண்மை யாவற்றையும் அவனிடம் எடுத்துரைத்தாள். அதை கேட்டதும் பரமதத்தனோ வியப்புற்று சந்தேகம் பல கொண்டு அவளை நம்பாமல், அஃது இறைவன் செயலாயின் அவன் அருளாலேயே மீண்டும் ஒரு கனியினை தருவித்துத்தா பார்க்கலாம் என்றான். தெய்வத்தை சோதித்தல் நன்றென்று, இருப்பினும் கணவன் கேட்டபடி மாங்கனியை பெற்று தராவிடில் தன்னை தவறாக எண்ணுவாரே என மனதில் கொண்டு உள்ளே சென்று இறைவன் மீது பொறுப்பை சுமத்தி, ஈசனே, சிவகாமி நேசனே, தில்லை நடராசனே, என்னை இந்நிலையிலிருந்து இன்றே இப்போதே நன்றே செய்து உடன் என்னை காத்தருள வேண்டும் என சிவபெருமானை தியானித்தாள். கருணையே வடிவான முக்கண்ணனும் அவள் விரும்பியவாறே மற்றொரு மாங்கனியை அம்மையாரின் கையில் வந்து சேர்ப்பித்தான். இறைவனது திருவிளையாடலை வியந்து போற்றிய புனிதவதி அப்பழத்தை கொணர்ந்து தன் கணவனின் கையில் கொடுத்தாள். அப்பழத்தை பெற்றதும் அவன் பெரும் வியப்படைந்து அம்மாங்கனியின் அழகை உற்று நோக்கி கொண்டிருந்த போதே அவன் கையில் இருந்த அக்கனி மாயமாய் மறையவே அவன் பெரும் அச்சத்திற்கு உள்ளானான். பரமதத்தன் அவள் கூறிய அனைத்தும் உண்மையே என அறிந்ததும் புனிதவதியை இனி தன் மனைவி என எண்ணாமல் அவள் ஒரு தெய்வ பெண், வணக்கத்திற்கு உரியவள் என மனதில் இருத்தி, இப்பெண் தெய்வத்தோடு இனி கூடி வாழ எனக்கு தகுதியேது என தன் உள்ள கருத்தை அவளிடமும் மற்றும் எவரிடமும் எதையும் தெரிவிக்காமல் தாமரை இலை தண்ணீரென தொடர்பின்றி விலகி வாழ்வதே தக்கதெனக் கொண்டான். புனிதவதியோடு வாழத் தயங்கிய அவன், நான் கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்து பொருளீட்டி பெரும் செல்வத்தோடு திரும்புவேன் என உறவினர்களிடமும் வணிகர்களிடமும் கூறிவிட்டு ஒரு நன்னாளில் கடல் தேவதையை வழிபட்டு கப்பலேறி பரமதத்தன் தன் சகாக்களுடன் புறப்பட்டு சென்றான். தான் விரும்பியவாறே பல நாடுகளுக்கு சென்று அங்கு வாணிபம் செய்து பெரும் பொருளீட்டி வாணிபத்தை முடித்துக்கொண்டு அம்மரக்கலத்திலேயே புறப்பட்டு காரைக்காலுக்கு திரும்பாமல் பாண்டி நாட்டிலுள்ள ஒரு கடற்கரை பட்டணத்தை அடைந்தான். அதாவது அந்த இடம் பாண்டி நாட்டிலுள்ள கடற்கரை பட்டினமான கீழக்கரை, சேதுக்கரை, குலசேகரப்பட்டினம், தூத்துக்குடி முதலியனவற்றுள் ஏதாவது ஒன்றாக இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். வந்த இடத்திலும் வாணிபம் செய்து பெரும் பொருளீட்டி பிரபலமாக விளங்கினான். இவ்வாறு இருக்கையில் பரமதத்தனை பற்றி எதுவும் அறிய முடியாத புனிதவதியார் நாடு கடந்து போன தம் கணவர் திரும்பி வராததை நினைத்து துக்கமும் ஏக்கமும் கொண்டு சிவபெருமான் தனக்கு நல்வழி வகுப்பார் என உறுதி கொண்டிருந்தாள். பரமதத்தனின் அனைத்து சிறப்புகளையும் கண்ட அவ்வூர் வணிகன் ஒருவன் தன் மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். வணிகனின் மகளை திருமணம் செய்து கொள்ள தன் விருப்பத்தை தெரிவித்த பரமதத்தன் தான் முதல் திருமணம் செய்து கொண்டதை பற்றி வணிகனிடம் எதுவும் கூறவில்லை. பின் வணிகன் மகளுக்கும் பரமதத்தனுக்கும் திருமணம் சிறப்பாக நடந்தேறியது. பின் அவர்கள் இல்லறத்தை இனிதே நடத்தலாயினர். இருப்பினும் முதல் மனைவியான புனிதவதியை பிரிந்த அவன் அச்சம் கொண்டவனாகவே இருந்தான். பரமதத்தன் தன் புது மனைவியுடன் இல்வாழ்க்கை நடத்தி வரும் காலத்தில் அவள் கருவுற்று ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். அக்குழந்தைக்கு பரமதத்தன் தன் முதல் மனைவியின் பெயரான புனிதவதி என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தான். இந்நிலையில் பரமதத்தன் பாண்டி நாட்டிலுள்ள ஒரு பெரும் பட்டினத்தில் இருக்கும் செய்தியை தன் சுற்றத்தார் மூலம் அறிந்த புனிதவதியார் தன் கணவனை காண வேண்டுமென்ற ஆவல் கொண்டாள். அவளது நிலையறிந்த சுற்றத்தாரும் புனிதவதியாரை பரமதத்தனுடன் எப்படியும் சேர்த்துவிட வேண்டும் என்று உறுதி பூண்டு கற்புக்கரசியான புனிதவதியாரை அழைத்துச் சென்று பரமதத்தன் இருக்கும் இடத்தை அடைந்தனர். அவனை கண்டு புனிதவதியார் இந்நகருக்கு வந்திருப்பதை தெரிவித்தனர். அதனை கேட்ட பரமதத்தன் அதிர்ச்சியும் பரபரப்பும் அடைந்தான். தனிமையில் சென்று புனிதவதியாரை காண விரும்பாத அவன் புது மனையாளையும்
தன் மகளையும் கனிவகைகளையும் மலர்களையும் எடுத்துக்கொண்டு அவளைக் காண புறப்பட்டான். புனிதவதியார் வந்திருக்கும் இடத்தை அடைந்து அவரை கண்டதும் கைகூப்பி வணங்கி வரவேற்று, என் தாயே, தெய்வமே, உம்மை மறவாது உமது திருவருளால் மகிழ்ந்து வாழ்ந்து வருகின்றேன் என தன் மனைவி குழந்தையுடன் அவள் பாதம் பணிந்தான் பரமதத்தன். பின் அவளை வணங்கியவாறே, தெய்வத்தாயே, இக்குழந்தைக்கு திருநாமமான புனிதவதி என்ற திருப்பெயரையே சூட்டியுள்ளேன். அருள் செய்ய வேண்டும் என கூறி கண்ணீர் மல்கி மீண்டும் அவரது பாதம் பணிந்து வேண்டி நின்றான். தன் கணவன் பாதம் பணிந்து நிற்பதைக் கண்ட புனிதவதியார் அச்சம் கொண்டு சட்டென தன் சுற்றத்தார் பக்கம் ஒதுங்கி நிற்கலானார். பரமதத்தனது செய்கையைக் கண்ட உறவினர்கள் திடுக்கிட்டு, இது என்ன புதுமை? உன்னை கண்கண்ட தெய்வமாக நினைத்து நிற்கும் கற்புக்கு அரசியான உன் மனைவியை நீ தலைதாழ்ந்து வணங்குவது சரியோ என்று வினவினர். இதை கேட்ட பரமதத்தன் மறுமொழி கூறியதாவது, எங்கு கூடியிருக்கும் பெரியர், இப்பெண் தெய்வத்தை இனி என் மனைவி என கூறி என் மனத்தை புண்படுத்தாதீர்கள். இவர் மானிடர் அல்லர், நற்பெரும் தெய்வம் என்பதை நன்கு அறிந்தே இவரை பிரிந்து வாழ எண்ணினேன். ஆதலால் அவர் பொற்பாதம் பணிந்தேன். நீங்களும் அவரது பொற்பாதங்களை வணங்குங்கள், பெரும்பேறு கிட்டும் என்றதும் யாவரும் வியப்புற்று அவள் பாதம் பணிந்தனர். பரமதத்தன் கூறிய அனைத்தையும் கேட்ட புனிதவதியார் அவனது மன நிலைமையை நன்கு அறிந்தபின் இறைவனை நோக்கி, இறைவா, இனி எனக்கு வாழ்வேது? இதுவரை அவருக்கென தாங்கியிருந்த இச்சரீரம் இனி எனக்கு இருந்து என்ன பயன்? இந்த உடலின் வனப்பை போக்கி அடியேன் உன்னை எக்காலமும் வணங்கும் பொருட்டு எலும்பும் தோலுமான விகார பேய் உருவத்தை தந்தருள்வீராக என மனமுருகி வேண்டி கேட்டுக்கொண்டார். இறைவனது திருவருளால் புனிதவதியாரின் அழகிய உருவம் மறைந்து எலும்பு வடிவாகி விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் வணங்கத்தக்க பேய்க்கான வடிவம் பெற்றார். உடல் எங்கும் மலர் மழை பொழிந்தது. தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். சிவகணங்கள் கூத்தாடின. இறைவன் அருளால் மெஞ்ஞானம் மேற்பட்டு பரமனை பாடி போற்றும் ஆற்றலும் பிறந்தது. அம்மையார் தானடைந்த சிவ அனுபவ பேரருளால் 100 பாடல்களை கொண்ட அற்புத திருவந்தாதி பாடியருளினார். பின் இறைவனது சிறப்புகளை புகழ்ந்து 20 பாடல்களான திருவிரட்டை மணி மாலையினை பாடியருளினார். அம்மையாரின் இப்பாசுரங்கள் 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. அம்மையாருக்கு இறைவன் மீது பேரன்பு மேலோங்கவே கையிலை மலைக்கு சென்று பரமனை காண பெரும் ஆவல் கொண்டார். அவ்வாறே திருவருளும் கைகூடிற்று. திரு கைலை மலையை நாடி செல்லுகையில் வழியில் அம்மையாரை கண்டவர்கள் அஞ்சி நடுங்கி ஓடினர். உண்மை அறியாது இம்மக்கள் இவ்வாறு பயங்கொண்டு ஓடியதில் தவறேதும் இல்லையே என சிந்தித்தவராய் கைலை மலையை நோக்கியே சென்றார். கைலை மலையை நெருங்கியதும் எம்பெருமான் எழுந்தருளியுள்ள மலையை தன் காலால் மிதித்துச் செல்ல அஞ்சி தலையினால் மலை மீது ஊர்ந்து ஏறலானார். அம்மையார் இவ்வாறு வருவதைக் கண்ட உமாதேவியார், தேவதேவா, தலையினால் நடந்து எலும்பு வடிவுடன் வருவது யார் என வினவினாள். தேவியே, இவள் நம்மை வழிபடும் அம்மை. இப்பெருமைமிக்க இவ்வடிவத்தை நம்மை வேண்டி பெற்றாள் என கூறினார் ஈசன். தலையினால் நடந்த இறைவனின் அருகில் வந்து சேர்ந்த அம்மையை அம்மையே வருக என இவ்வுலகம் உய்ய அழைத்தருளினார். உடன் அம்மையார் அப்பா என அழைத்து அவரது திருவடிகளில் வீழ்ந்து பணிந்தார். இறைவன் அவ்வாறே அருள் செய்வாராகி அம்மையாரை நோக்கி, அம்மா, இன்னும் நம்மால் உனக்கு யாது வேண்டும் என கேட்டார். இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அம்மையார் பேரானந்தம் பொங்க, எம்பெருமானே, நீ ஆடும்போது நான் உன் திருவடி கீழ் அமர்ந்து பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என வேண்டி கேட்ட காரணத்தால் தான் இன்றும் சிவன் கோயில்களில் இருக்கும் 63 சிலைகளில் எல்லோரும் நின்ற கோலத்திருக்க காரைக்கால் அம்மையார் சிலை மட்டும் அமர்ந்த கோலத்திலேயே இருப்பதை காணலாம். அனைத்து சிவனடியார்களும்
சிவன் கோயில்களுக்கு செல்லும்போது அம்மையார் சிலையை அவசியம் கவனித்தல் வேண்டும். இறைவனும் அவ்வாறே அருள் செய்து, அம்மையே தென்னாட்டிலுள்ள பழையனூர் ஆலங்காடு செல், அங்கு நாம் நடனம் புரிவோம், அதை கண்டு இன்புற்று எப்போதும் நம்மை பாடிக்கொண்டிருப்பாயாக என்று அருளினார். அதை கேட்டதும் அம்மையார் சிவபெருமானை வணங்கி விடைபெற்று கொண்டு திரு கைலையை விடுத்து தலையினால் திருவாலங்காட்டை வந்து அடைந்தார்.